செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பு பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி முதன்மை கல்வி அலுவலரை சிறைப்பிடித்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் ஓவியம், உடற்கல்வி, இசை, தையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு சிறப்பு பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் நடைபெற்றது. இதில் பதிவு மூப்பு அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை என்றும், அரசியல் தலையீடு உள்ளதாகவும், பணம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் புகார் கூறியுள்ளனர். இதையடுத்து நேற்று இரவு விருதுநகர் முதன்மை கல்வி அலுவலரை அவரது அலுவலகத்தில் முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் பணி நியமன பட்டியலை வழங்க கோரி அவரை சிறைப்பிடித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமரசம் பேசியதை அடுத்து ஆசிரியர்கள் கலைந்து சென்றனர். சட்டப்பூர்வமா வேலை வாங்கி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒண்ணு கூட நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு கண்டிப்பா முடிவு தெரியணும், லிஸ்ட் ஒட்டணும், சீனியாரிட்டி லிஸ்ட். அப்பதான் நாங்க இங்க இருந்து நகருவோம், இல்லைன்னா நகரவே. இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு உள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் வரதராஜன். கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை வரதராஜன் ஒருதலையாக காதலித்து வந்தார். ஆனால் வரதராஜனின் காதலை அந்த பெண் ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு அந்த பெண்ணை திருப்பதிக்கு கடத்திச் சென்றார். அங்கு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வரதராஜனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை பூந்தமல்லி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் வரதராஜனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சந்திரசூடேஸ்வர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓசூரில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் சந்திரசூடேஸ்வர் திருக்கோவில் 800 வருடம் பழமை வாய்ந்தது. இக்கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பக்தர்கள் உப்பு, பழங்கள் ஆகியவற்றை தேரின் மீது வீசி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ராஜாபுரத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கரக தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேரில் அலங்கரிக்கப்பட்டு பவனி வந்த காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரை அடுத்த கடம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் பௌர்ணமியை முன்னிட்டு மாசி மக உற்சவமும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் கடலில் குளித்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டனர். இதேபோல் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவில் தெப்பக்குளம் சீரமைக்கப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தெப்ப திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெங்கம் அருகே விஷம் கலந்த தண்ணீரை குடித்த 3 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தெங்கத்தை அடுத்த புதுகுளத்தைச் சேர்ந்த செல்வி நேற்று மாடு மேய்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து மாடுகளுக்கு தண்ணீர் கொடுத்துள்ளார். அப்போது நீரை குடித்த 3 மாடுகள் சற்று நேரத்தில் சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தன. இதனைத் தொடர்ந்து மருத்துவரின் பரிசோதனையில் மாடுகள் குடித்த நீரில் விஷம் கலந்திருந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்வி இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் பகுதி மண்டபத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மீனவர்களை சிறைப்பிடித்தும் விடுவிக்க மறுப்பு தெரிவித்தும் நாட்டுப்படகு மீனவர்கள் நேற்று போராட்டம் நடத்தினார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் போன்ற பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர். இவற்றில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி, சுருக்கு மடி போன்ற வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கடல் வளம் அழிவதுடன் நாட்டுப்படகு மற்றும் கரையோரம் மீன்பிடி தொழில் செய்யும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த மீனவர்கள் நேற்று கடலுக்கு தடை செய்யப்பட்ட வலைகளுடன் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களையும் அவர்களுடைய படகு ஒன்றையும் சிறைப்பிடித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இவர்களால் எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியல. அப்ப இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன? நிரந்தர தீர்வே கொடுக்காம யாரோ ஒருத்தர் வந்து எதையோ பேசுவார்த்தை நடத்தி முடிக்கிறத நாங்க ஏற்றுக்க முடியாது.
எனவே நிரந்தரமாக இந்த பகுதி மக்களுடைய மீன்பிடி வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய உறுதியான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அதிகாரிகள் வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அதை நிறைவேற்றி தருவதற்கு முறையான உத்தரவாதம் அளித்தால் ஒழிய. திருவாரூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். திருவாரூரை அடுத்த புலிவலம் என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் சமீர்தா பேகம். இந்நிலையில் சமீர்தா பேகம் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது சத்தம் கேட்டு எழுந்த சமீர்தா பேகத்தை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டு வீட்டிலிருந்து சுமார் 40 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை கண்டித்து போராட்டம் நடத்தப்போவதாக சிவகாசி அச்சக உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி அச்சு தொழிலுக்கு பெயர் போன இடமாகும். கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் கடுமையான மின்வெட்டினால் சிறு குறு அச்சக உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அச்சகங்கள் இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் வாரியம் அறிவித்த வார மின் விடுமுறையை வாபஸ் பெற வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாக சிவகாசி அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது 4 மணி நேரத்துக்கு அதிகமாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் மின்சார தடை அமலில் உள்ளது. இந்த மின்சார தடை இருக்கிறதால் எங்களது பார்ட்டிகளுக்கு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சரக்குகளை சப்ளை செய்ய முடியவில்லை. வேலையை நிறுத்த போராட்டமோ செய்து எங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியணை பகுதியில் மின்வெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க கோரியும் வலியுறுத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதானத்தில் ஈடுபட்டதை அடுத்து கூட்டம் கலைந்து சென்றது. இந்த சம்பவத்தால் வெள்ளியணை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அன்பில் கிராமத்தில் மணல் லாரிகளை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த பகுதியில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான மணல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த மணல் குவாரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் வருவது வழக்கம். இந்த லாரிகள் பள்ளி நேரங்களில் அதிக வேகத்துடன் வருவதால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடப்பதை அடுத்து மணல் லாரிகளை தடை செய்ய வேண்டும் என கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை ஏற்றதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட தினக்கூலியை வழங்கக் கோரி கும்பகோணத்தில் பால் விற்பனையாளர்கள் மற்றும் பால் அளவையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் உள்ள டாக்டர் மூர்த்தி சாலையில் கும்பகோணம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இதில் பால் விற்பனை மற்றும் அளவையாளர்கள் என சுமார் 90 பேர் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தினக்கூலியாக நாள் ஒன்றிற்கு 60 ரூபாயிலிருந்து 151 ரூபாய் உயர்த்தி வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 60 ரூபாய் மட்டுமே தினக்கூலியாக வழங்கப்படுவதால் இதை கண்டித்து பால் விற்பனை மற்றும் பால் அளவையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே போலீசாரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு 2,50,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை என்றும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளையும் இதுவரை கண்டுபிடித்து உரியவர்களிடம் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உளுந்தூர்பேட்டை தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 9 பேர் பலி. மீட்பு பணி தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.